வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பூண்டில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். சிலருக்கு உடலில் சத்து குறைபாட்டாலும் வேறு சில காரணங்களாலும் எலும்புகள் வலுவிழக்கிறது, எலும்பு தேய்மானம் அடைவது போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படுது. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கூடிய நபர்கள்லாம் கொஞ்ச காலத்துக்கு தங்களுடைய உணவுகளில் பூண்டு சேர்க்கப்படுவது ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு நல்லது. பூண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு உணவு வகைகளில் பரவலாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருக்குது. உடலினுடைய ரத்த அழுத்தத்தை சமச்சீரான அளவில் வைக்கிறதுக்கு பூண்டை தொடர்ந்து நம்முடைய உணவுகளை சேர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதய நோய்களை தடுக்கிறதுல தொடங்கி புற்றுநோயினுடைய அபாயத்தை குறைக்கிறது வரைக்கும் பூண்டினுடைய சில ஆச்சரியமான நன்மைகளை நம்ம இப்போ தெரிஞ்சுக்குவோம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு அந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், அந்த ரத்த அழுத்தத்தை நமக்கு பூண்டு குறைக்கும். ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர், உயர் ரத்த அழுத்தம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ரத்த அழுத்தத்தை குறைத்து கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதற்கும் மற்றும் அதன் மூலமாக இதய நோயினுடைய அபாயத்தை குறைக்கிறதுக்கும் பூண்டு உதவிகரமாக இருக்கும். ஏன் அப்படின்னா ரத்த அழுத்தத்தில் நேர்மறையான விளைவு உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளமும் உங்களுக்கு நேர்மறையான விளைவு இருக்கணும். ஸோ இப்போ ரத்த அழுத்தத்தில் உங்களுக்கு எதிர்மறையான விளைவுகள் இருந்துச்சு அப்படின்னா, நெகட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு இதயம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்றல ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வைத்துக் கொள்வதன் மூலமாக இதயத்தை பலப்படுத்துகிறதுக்கு பூண்டு உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். கொலஸ்ட்ராலினுடைய அளவை மேம்படுத்துகிறது பூண்டு. உடலில் எப்போதுமே நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாகவும் தேவையில்லாத கெட்ட கொலஸ்ட்ரால் குறைவாகவும் இருக்கணும். உடலில் இருக்கக்கூடிய செல்களினுடைய செயல்பாடுகளுக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் அவசியம்தான். அதுக்கு நல்ல கொலஸ்ட்ரால் மட்டுமே போதும். உடலுக்கு தேவையான கொலஸ்ட்ரால் தயாரிக்கிறது கல்லீரல். நம்ம உண்ணக்கூடிய உணவுகள் இருந்து கொலஸ்ட்ரால் நமக்கு கிடைக்குது. அதனால கல்லீரல்ல நமக்கு ஆரோக்கியமான கொழுப்புகள் மட்டும்தான் இருக்கணும். அதே போல ரத்த நாளங்களிலும் கொழுப்புகள் அதிகமாக நமக்கு படியவே கூடாது. இதனால கொலஸ்ட்ரால்ல நல்ல கொலஸ்ட்ரால் HDL லெவல் சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் LDL லெவல் சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால், இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் கொலஸ்ட்ரால்ஸ் நமக்கு வேணும். ஸோ இது இருக்குது. அதனால நமக்கு கெட்ட கொலஸ்ட்ராலை நமக்கு குறைக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ரத்த நாளங்களில் இதயத்துக்கு செல்லக்கூடிய அந்த ரத்தங்கள் தடைபடாமல் இருக்கிறதால இதயம் மாரடைப்பு போன்ற பக்கவாதம் என்ற பிரச்சனையும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம பூண்டு நம்முடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே வேளையில் புகைப்பிடிக்கிறத தவிர்க்கிறது, உடல் எடையை குறைக்கிறது, ஒமேகா 3 அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்வதன் மூலமாக நல்ல கொழுப்புகளை நம்முடைய உணவுகளில் நம்முடைய உடலில் அதிகப்படுத்திக்கலாம். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு வேணும் அப்படின்னா பூண்டை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். அலர்ஜிக்கு எதிர்க்கான பண்புகள் கிடைக்கிறதுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்ட கலவைகள் இருக்குது. இது நம்மளுடைய உடலில் ஏற்படக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும் மற்றும் கீழ்வாதம் போன்ற பிரச்சனைகள் விடுபடுவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ், அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நமக்கு எதுக்கு வேணும்னு கேட்டிங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய நாள்பட்ட நோய்களை நம்ம எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றலை அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொடுக்கும். ஸோ குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிபி, சுகர், மூட்டு வலி, முடக்குவாதம், புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை போன்ற பிரச்சனைகள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ இந்த நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய அந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை நமக்கு பூண்டு தான் கொடுக்கும். புற்றுநோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறது பூண்டு புற்றுநோயை எதிர்க்கக்கூடிய உணவாக கருதப்படுது. உணவு குழாய் புற்றுநோய், வயிறு புற்றுநோய், பெருங்குடல் புற்றுநோய் போன்ற பலவிதமான புற்றுநோய்களினுடைய வளர்ச்சியினுடைய அபாயத்தை குறைக்கிறதுல பூண்டு அதிகமாக உட்கொண்டுட்டோம் அப்படின்னா அது உதவிகரமாக இருக்கும் அப்படின்றத பல ஆய்வுகள் மூலமாக உறுதிப்படுத்துறாங்க. எனவே ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலால் எந்த விதமான புற்றுநோயும் உங்களுக்கு ஏற்படாமல் நலமோடு நீங்க இருக்கணும் அப்படின்னா பூண்டை அடிக்கடி தொடர்ந்து உங்களுடைய உணவுகள் சேர்த்துக்கொள்ளலாம். புற்றுநோய் இல்லாமல் நலமோடு வாழலாம். மூளையினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது பூண்டு. மனதை அமைதிப்படுத்தி தன்னம்பிக்கையை உணர்த்துவது நமக்கு பூண்டு தான். செல்கள் வேகமாக அழிந்து போய்விடாமல் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டுக்கு அதிக பங்கு இருக்கு. ஞாபக சக்தி இருக்கக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே நீண்ட நாள் வாழும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. எனவே ஞாபக சக்தி அழியாமல் இருக்கிறதுக்கு வெள்ளை பூண்டை அதிகம் நம்மளுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். வயதானவர்களுக்கெல்லாம் பார்க்கின்சன், அல்சைமர் போன்ற மறதி வியாதி சார்ந்த அந்த நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் நமக்கு கியூர் பண்ணிட்டு நினைவாற்றல ஓரளவுக்கு அந்த வயதானவர்களுக்கெல்லாம் மேம்படுத்துவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். எனவே படிக்கக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து முதியோர்கள் வரைக்குமே பூண்டு தங்களுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்குங்க அப்படின்னா எதையுமே எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன், கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஒரு ஃபாஸ்ட் லேர்னராக நலமோடு வாழலாம். இதய ஆரோக்கியம் மேம்படுவதற்கு பூண்டு எடுத்துக்கொள்ளலாம். இதய நோய் ஆபத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு அவங்க பூண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து விடுபடலாம். ரத்த அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் LDL அப்படின்னு சொல்லக்கூடிய
கெட்ட கொழுப்பினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் இரத்த ஓட்டத்தை சீராக மேம்படுத்துவதற்கும் பூண்டு உதவிகரமாக இருக்கிறதால இதயம் சார்ந்த பிரச்சனைகளான தமனிகளில் அடைப்பு, பிளேக் நோய் உருவாவது, இதய தசைகள் வலுவிழுந்து போவது, நமக்கு ஏற்படக்கூடிய அந்த பலவிதமாக மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற இதயம் சம்பந்தமான பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி இதயத்தை பலப்படுத்துவதற்கு பூண்டு உதவிகரமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய இம்யூன் பவரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு பூண்டு நமக்கு ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கும். எதிர்ப்பு சக்தியை பொறுத்த விஷயத்தில் பூண்டினுடைய பங்கு நமக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய இப்போ பூண்டில் இருக்கக்கூடிய இந்த அல்லுசின் அப்படின்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருள் பாக்டீரியாக்களையும் நோய் தொற்றுகளையும் நமக்கு வந்து எதிர்த்து போராடக்கூடியது. அதனால பூண்டில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்கு. நோய் தொற்றுகள் மற்றும் நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நன்மை பயக்கக்கூடியதாக பூண்டு இருக்கும். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய இந்த அல்லுசின் அப்படின்னு சொல்லக்கூடிய பண்பு நம்முடைய இம்யூன் சிஸ்டத்தை ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆக்கிறதால நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்று வியாதிகளை எதிர்த்து போராடியும் நம்ம நலமோடு வாழலாம். நம்மளுடைய அன்றாட உணவுகளில் பூண்டை நம்ம எந்த மாதிரி சேர்க்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். பச்சை பூண்டை நசுக்கி அல்லது நறுக்கி அதை உட்கொள்வதற்கு முன்னாடி சில நிமிடங்கள் அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நேரம் அதை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு தான் அந்த பூண்டை நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ இந்த பூண்டில் காணப்படக்கூடிய ஒரு நன்மை பெறக்கூடிய கலவையான அல்லுசின் அது வந்து இன்னும் உருவாவதை அந்த மாதிரி நம்ம கொஞ்ச நேரம் வச்சுட்டு இருந்து அதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா மேம்படுத்தும். உணவுகளுக்கு சுவை மற்றும் ஊட்டச்சத்து சேர்க்கறதுக்கு பூண்டை சமையலில் பயன்படுத்தலாம். இருந்தாலும் நீண்ட காலத்திற்கு அதிக வெப்பநிலையில் பூண்டை சமைக்கிறது அதனுடைய ஆரோக்கியமான மருத்துவன்மைகளை வந்து குறைக்கும் அப்படின்றதால நீங்கள் உடனே பூண்டை வந்து சமைத்து சாப்பிட்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது கேப்சியூல்கள், மாத்திரைகள் வடிவத்தில், அப்புறம் வந்து பூண்டு ஜூஸ் மாதிரி உள்ளிட்ட பல வடிவங்களில் பூண்டு சப்ளிமெண்ட்ஸ் வந்து நிறைய மார்க்கெட்டில் கிடைக்குது. இருந்தாலும் அதை வந்து நீங்கள் மருத்துவரினுடைய ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஒரு நாளைக்கு 1-2 கிராம் பூண்டு உட்கொள்வது பாதுகாப்பானதாக கருதப்படும். மேலும் இஞ்சி, மஞ்சள், கருப்பு மிளகு போன்ற பிற உணவுப் பொருள் கூட பூண்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்து எடுத்துக்கொள்வதன் மூலமாக இன்னும் நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழலாம். எனவே தொடர்ந்து பூண்டை உங்களுடைய உணவுகளில் பயன்படுத்தி ஆரோக்கியமாக இருங்க, நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.